ಮೇಲು ಮಂಗ ಜಗತಿಯಲ ಮೇಲು ಮಂಗ ததச்ச துவாதசே மாசே 12வது மாசம் ஆச்சரியமான குழந்தை பிறக்கிறார். சித்திர மாசத்துல ராமன் நவமின்னு சொல்லக்கூடிய திதியில, அதனாலதான் பல திதிகள் இருந்தாலும் நவமி அஷ்டமி நவமியில இந்த காரியம் பண்ண மாட்டார். அதை மாத்திரத்துக்கு தான் பெருமாள் கிருபை பண்ணி என்ன பண்றார், நவமியில ராமனாக அவதரிக்கிறார். அதே மாதிரி அஷ்டமிங்கிற திதியில கிருஷ்ணன் தானே அவதரிச்சு அஷ்டமிக்கு ஒரு பெருமையை கொடுக்கிறான், நவமிக்கு ராமபிரான் ஒரு பெருமையை கொடுக்கிறார். அதனால ததச்ச துவாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ நக்ஷத்ரே அதிதி தெய்வத்தே சோச்ச சம்சே சுபஞ்சசு. எல்லா நட்சத்திரமும் உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய சமயத்துல, ஆச்சரியமான முகூர்த்தத்துல, அபிஜித் முகூர்த்தத்துல ராமபிரான் ஆச்சரியமாக அவதாரம் பண்றார். அற்புதமான குழந்தையாக அவதாரம் பண்றார். புனர்வசூன்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த நட்சத்திரத்துல அவதாரம் பண்றார். புனர்வசு நட்சத்திரத்துல ராமபிரானுடைய அவதாரம். அதே மாதிரி புனர்வசுக்கு அப்புறம் புஷ்யம். இன்னைக்கு புனர்வசு வந்துடுத்து. இப்ப ராமன் அவதாரம் பண்றதுக்கு புனர்வசு வந்துடுத்து. நவமி நாளைக்கு தான் ராமபிரானுடைய அவதாரம். நாளைக்கு புஷ்யம் சம்பவிச்சு, புஷ்யமும் வந்துடுத்து. இன்னைக்கு புஷ்யம் தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப நாளைக்கு நவமிக்காக இவ ஸ்ரீராம நவமிங்கிறதுக்காக நாளைக்கு இந்த உற்சவத்தை கொண்டாடுறா. நட்சத்திர பிரகாரம் புனர்வசம் முடிஞ்சு புஷ்யம் நடக்கிறது. இப்ப புஷ்யே ஜாதஸ்து பரதா அப்படின்னு வால்மீகி வாக்கியம். புஷ்ய நட்சத்திரத்துல பரதாழ்வான் அவதாரம் பண்றான். புஷ்யே ஜாதஸ்து பரதா. அதுக்கு பிறகு புனர்பூசம், பூசம், ஆயுள்யம், ஆசிலேஷா நட்சத்திரம்னு சம்ஸ்கிருதத்துல சொல்றோம். ஆயுள்யத்துல 2 பேரு அவதாரம் பண்றா. அதுலதான் இளைய பெருமாள் சொல்லக்கூடியதான லக்ஷ்மணன், சத்ருகுணன் சொல்லக்கூடியவ 2 பேரும் சுமித்ரியினுடையதான குமாரர்களாக அவதாரம் பண்றார் அப்படின்னு சொல்லி சித்திர மாசத்துல இப்படி அவதாரம் பண்றார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய விசேஷத்தை தான் குலசேகர ஆழ்வார்லாம் கொண்டாடுறார். ஏன்னா ராமாவதாரத்தை கொண்டாடணுமே. ராமன் அவதரிச்ச பிறகு அவதரிச்சுட்டான் அப்படிங்கும் பொழுது சில ஸ்லோகம் தள்ளி அவனுக்கு உடனே ராமலட்சுமணாளுக்கு விவாகம் பண்றதுக்கு மந்திராலோசனை பண்றான் அப்படின்னு வால்மீகி ராமாயணத்துல வருது. சில ஸ்லோகங்கள் கழிச்சே வருது. பாலலீலையெல்லாம் ஒன்றும் போடல. கிருஷ்ணாவதாரத்திலேயாவது பாலலீலைகள் குழந்தை பிறந்த உடனே குழந்தைய தாளாட்டுறதுல இருந்து பெரியாழ்வார் பாடுறார். மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆனி பொன்னால் செய்த வண்ணச் சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமல் விடு தந்தான் மாணி குரலனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ. மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி. அது தொட்டில் எப்படி இருக்கணும்னு அனுபவிச்சார் பெரியாழ்வார் கிருஷ்ணனுக்கு. மாணிக்கம் தங்கத்தினால தங்க ரேக்கா மாணிக்கம் எல்லாம் பதிச்சிருக்கான். மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி நடுவுல வைரக்கல் மாணிக்கங்கள்லாம் வச்சிருக்கான். ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் அப்படி இருக்கா அந்த தொட்டில். அந்த தொட்டில யார் கொடுத்தாலாம், பேணி உனக்கு பிரமல் விடு தந்தான் மாணி குரலனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ. அப்படிப்பட்டதான ஒரு தொட்டில யார் கொடுத்தான்னா பிரம்மதேவன் கொடுத்தானா. அதனால பிரம்மதேவன் கொடுத்த தொட்டில்னு கொண்டாடுறாரு பெரியாழ்வார். அதுக்குள்ளேயே விளையாட்டு பருவம், அதுலயே சில பருவங்கள்லாம் கொண்டாடுறார். குழந்தை பிறந்த உடனே பிள்ளை பருவம் அப்படின்னு. அப்புறம் குழந்தை தவழ ஆரம்பிச்சது, தவழத்தை கொண்டாடுறார். அதுக்கப்புறமா குழந்தை நடக்கிறது. அப்ப தளர்நடை நடவானோ அப்படின்னு